வணக்கம் அன்பர்களே. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கவும் அன்பு அதிகரிக்கவும் பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக சேர்வதற்குமான வழிபாடு பற்றி இன்றைய பதிவில் பார்க்க இருக்கிறோம். இந்த வழிபாட்டை ஜனவரி மாதம் 12ஆம் தேதி வரக்கூடிய கூட்டாரவல்லி தினத்தன்று செய்ய வேண்டும். மார்கழி மாதம் என்றாலே மிக குளிராக இருக்கக்கூடிய காலம் என்பதால் எல்லோராலும் தினமும் அதிகாலையில் எழுந்து குளித்து பூஜைகள் செய்ய முடிவதில்லை. அவ்வாறு தினமும் செய்ய முடியாதவர்கள் கூட இந்த ஒரு நாள் மட்டும் அதிகாலையில் பூஜை செய்வதால் மார்கழி மாதம் முழுதும் பூஜை செய்த பலன்களை பெறலாம். மானுட பெண்ணான ஆண்டாள் ஸ்ரீரங்கம் கோயிலில் உறையும் இறைவனையே மணாளனாக பெற்ற தினமே கூட்டாரவல்லி. கோவிந்தனை மணந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் மார்கழி மாதத்தில் 26 நாட்கள் கடுமையான விரதம் இருந்து 27ஆம் நாள் தனது பாவை நோன்பை நிறைவு செய்து ஸ்ரீரங்கநாதனுடன் ஆண்டாள் நாச்சியார் கலந்தார். இந்த அற்புத தினத்தில் ஆண்டாள் ஸ்ரீரங்கம் கோயில் கருவறைக்குள் சென்று இறைவனுடன் கலந்துவிட்டாள் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த நிகழ்வை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு மார்கழி 27ஆம் தேதி அனைத்து பெருமாள் கோயில்களிலும் கூட்டாரவல்லி நிகழ்வு நடைபெறுவது வழக்கம். கூட்டாரவல்லி திருநாளில் ஆண்டாள் பலவகை அணிகலன்களை அணிந்து புத்தாடை புனைந்து தன்னை அலங்கரித்து கொண்டு அரங்கனை எண்ணி அகமகிழ்கிறாள். மேலும் அக்காரவடிசல் எனும் நெய் ஒழுகும் சர்க்கரை பொங்கலை கண்ணனுக்கு அமுதாக படைத்து தானும் உண்டு தனது நோன்பை முடித்தாள். கூட்டாரவல்லியின் சிறப்பு அம்சமே அக்காரவடிசல். வழிபடும் முறை: ஸ்ரீ ரங்கநாதனுடன் ஆண்டாள் கலந்த அன்றைய தினத்தில் அதிகாலை எழுந்து பெருமாளுக்கும் ஆண்டாளுக்கும் அக்காரவடிசல் நைவேத்தியமாக படைத்து வழிபட வேண்டும். கூட்டாரவள்ளி வழிபாடு செய்வதால் கிடைக்கும் பலன்கள்: கணவன் மனைவி இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்றாக சேர்வார்கள். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமைவார்கள்.